நாயகன். வணக்கம் சார். இது என் பையனோட ஜாதகம். சின்ன வயசுல எழுதினது. இதுல அவன் வருங்காலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன். என்ன அருமையான ஜாதகம். உங்க பையன் பெரிய பெரிய படிப்புலாம் படிப்பாங்க. நான் அப்பவே சொன்னல. கரெக்ட். உங்க பையனுக்கு கல்யாண யோகம் வந்திருக்கு. நான் அப்பவே சொன்னல. ஓஹோ ஓஹோ, உங்க பையனுக்கு பெரிய சம்மதமே போகுது. நான் அப்பவே சொன்னலடா. உங்க பையன் 50 வயசுல மந்திரி ஆயிடுவாங்க. நான் தான் அப்பவே சொன்னலடா. 60வது வயசுல சென்ட்ரல் மினிஸ்டர் ஆயிடுவான். இப்ப தெரிஞ்சதா இவன் ஒரு உலக மகா டுபாக்கூர்னு. 70-75 போதும். இவன் ஆயுச பத்தி சொல்லுங்க. ஆயுஷ் தானே? ஆமா. ஆஹா, 95 வயசு வரைக்கும் எந்த பரதேசி தயவும் இல்லாம எந்த ஒரு நோய் நொடியும் அண்டாம சௌக்கியமா இருப்பான். நான் தான் முன்னாடியே சொன்னல. முன்னாடியே சொன்னல. ஏங்க அந்த பையனை போட்டு அப்படி அடிக்கிறீங்க? இந்த ஜாதகம் யாருன்னு தெரியுமா? 10 வருஷத்துக்கு முன்னாடி அவதிப்பட்ட சத்த எங்க அப்பாவோட ஜாதகம். சத்தவ ஜாதகத்தை வச்சு உயிரோட இருக்கிறவ ஜாதகத்தை கணிக்கிறியா? நீ எல்லாம் ஜோசியக்காரனா? இந்த போட்டோ எல்லாத்தையும் கைட்டு படியா பாருங்க. உங்க அப்பன் ஜாதகம் மாதிரியே பையன் ஜாதகமும் இருக்குன்னு சந்தோஷப்பட்டுக்கங்க. ஷட் அப். வாடா. உன்னை பார்க்க வந்தது ஏன் தப்பையா? என்னங்க, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். சீக்கிரம் வந்துரு. போன வந்தோன்னு இருக்கணும், புரிஞ்சுதா? முட்டுச்சந்திர எவன்டா மொபைல் ஓடுறது? ஏண்டா கரெக்ட் டைம் கிளம்பி வருவீங்களாடா எல்லாரும்? உனக்கெல்லாம் வேற வேலை வெட்டியே கிடையாதுடா. என் பொண்டாட்டி எதிரில வரது கூட தெரியாம நான் வந்து இடிப்பேன். ஏதோ பசங்களுக்கு சாப்பாடு கொண்டு போற அவசரத்துல இடிச்சிட்டேன். எதுவும் சொல்லாத. போ. சரி. ஏய், நீ எங்க போற? உள்ள போ. உள்ள போடி. அத நான் எடுத்துட்டு வரேன். போ. மாமா, ஒரு சின்ன டவுட். என்ன? நீங்க கோவத்துல இருக்கீங்கன்னா கேட்கல. ஆரம்பிச்சிட்டல, கேளு. எங்க ஐயாவோட பெரிய பாப்பா இருக்காங்களே, அவங்க சோசியலிசம் படிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? அதே வேற ஒண்ணும் இல்லடா. ஒருத்தங்கிட்ட 3 ஏக்கர் நிலம் இருக்குன்னு வச்சுக்கே. அதுல 2 ஏக்கர் நிலத்தை ஒண்ணுமா 2 பேர் கொடுத்துட்டா 3 பேர் சமமாயிடுவாங்க. அதான் சோசியலிசம். ஓ, அப்ப இருக்கிறவன் இல்லாதவனு கொடுக்கறது. சரியா புரிஞ்சுக்கிட்டியே? அது சரி. தோ என் காசை கரைக்கிறான் பாத்தியா? அதான் சோசியலிசம். ஆமா, உங்க சாப்பாட்டுல பங்கு கொடுத்தீங்க. ஆனா உங்களுக்கு பொண்டாட்டி இருக்கு, எனக்கும் இல்ல, இவனுக்கும் இல்ல, என் ஃப்ரெண்ட் மூர்த்திக்கும் இல்ல. அது வந்துடாக்கண்ணா, எதுல வேணாலும் பங்கு போடலாம்டா. ஆனா இதுல மட்டும் பங்கு வேண்டாம்டா. சூப்பர் ஆக்ஷன். இந்த ஆங்கிள் ரொம்ப ரொமான்டிக்கா இருக்கு. ஒன் மோர் ரவுண்ட் ப்ளீஸ். ஒன் மோர் ரவுண்ட் ப்ளீஸ். ஒன் மோர் ரவுண்ட் ப்ளீஸ். இத புறா. அவ சாதாரணமாவே உருண்டுகிட்டு இருப்பா. நீ வேற ஒன் மோர் கட்டிக்கிட்டு இருக்கியா? நீ அறிவு கட்டவனே. கண்ணை கடை வச்சிருக்க. இவள முட்டை கூடாதுன்னு உங்ககிட்ட சொல்லிருக்கல. முட்டுனது நான் தாங்க, அவ இல்ல. ஆனா உருண்டது அவன் தாங்க, நீங்க இல்ல. போ. இவ விஷயத்தை விடுங்க. அவனையே வீட்டுல கூட்டு வந்து வச்சிருக்கீங்க. வேலைக்கு தின்னே தீத்துடுறான். முதல்ல அவனை வெளியே துரத்துங்க. அடி போடி பைத்தியக்காரி. அவன் வீட்டுல இருந்தான்னா லட்சுமி குறைய பிச்சுட்டு கொட்டுவாடி. நம்ம வீட்டுல இருக்கிற அத்தனை பாத்திரமும் தங்க பாத்திரமா மாறிடும். நம்ம வாழ்க்கையே கூடிய சீக்கிரம் மாற போதுரி. உள்ள இருக்க துணியெல்லாம் பட்டு புடவை ஆயிடும். மாமா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். வேணாம்னா கேட்கல, விடுங்க. கேட்டு தொலை. ஒரு ஊமைக்கு தண்ணி வேணும்னா எப்படி கேட்பான்? இது ஒரு பெரிய கேள்வி. இதுக்கு இந்த ஜோதிட சிகாமணி பதில் சொல்லணுமா? கேட்பான். குருடனுக்கு கத்திரி வேணும்னா எப்படி கேட்பான்? தப்பு. அங்கதான் நீங்க மொக்க வாங்குனீங்க. ஏன்? குருடனுக்கு தான் பேச வருமே. கத்திரி வேணும்னா கத்திரி கொடுங்க அப்படின்னு கேட்பான். 20 வருஷமா கஷ்டப்படுறேன். எனக்கு ப்ரமோஷனும் இல்ல, குழந்தையும் இல்ல. வாடா தங்கம், இங்க வா. குழந்தை பிறந்து என்னங்க பிரயோஜனம்? வியாபாரமே நடக்க மாட்டேங்குது. அதான் ஜோசியரை பார்த்துட்டு பரிகாரம் கேட்டு போலான்னு வந்தேன். வெளியில குழந்தை இல்லாதவங்க வியாபாரி இருக்காங்க. அந்த வியாபாரியை முதல்ல அனுப்பு. அதுல குழந்தை இல்லாதவங்க யாரு, வியாபாரி யாருன்னு எனக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க? ஐயோ, எனக்கு மட்டும் எப்படா தெரியும்? ஜானகி வெளில போகும்போது அவங்க 2 பேரும் ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்கன்னு சொன்னா. ஜோபில காசு வச்சிருக்கிறவன் குழந்தை இல்லாதவன், கையில குழந்தைய வச்சிருக்கிறவன் வியாபாரி. முதல்ல வியாபாரியை உள்ள அனுப்பு. நானு ஜோபில காசு வச்சிருக்கிறவன் குழந்தை இல்லாதவன், கையில குழந்தைய வச்சிருக்கிறவன் வியாபாரி. சரிங்க, இந்தாங்க உங்க புள்ளைய புடிங்க. இது உங்க குழந்தையா? உக்காரையா. சரிங்க. மாமா, ஒரு சின்ன டவுட். எதுவா இருந்தாலும் அப்புறம் கேளு. மாமா, நான் சொல்றத கேளுங்க மாமா, உங்க நல்லதுக்காக. பேசிக்கிட்டு இருக்கலடா, போய் வெளில இல்லடா, போடா. முன்னாடி ஏதாவது ப்ராப்ளம் வந்துற போதும்னு முன்னாடியே சொல்லுவாங்க. எப்ப வரும்னு எங்களுக்கு தெரியும். நீ எதுவும் சொல்லடா, போடா.
காலையில எழுந்திருச்ச உடனே எத்தனை மணிக்கு வேலைய ஆரம்பிப்பீங்க? என்னங்க இப்படி போட்டு உடைச்ச மாதிரி கேக்குறீங்க? மறைச்சு கேக்குற அளவுக்கு இதுல ரகசியம் இல்லையா? அது காலம் காத்தால நீ ஷட்டரை எத்தனை மணிக்கு திறப்ப? சட்டரை திறக்குது. அது சட்டரை அது எப்படிங்க சொல்ல முடியும்? ஏதோ சமயத்துக்கு ஏத்த மாதிரி நிலைமைய பார்த்து. அதுதான் கூடாதுங்கிறது. ஆ, காலையில எழுந்த உடனே சுத்தமா குளிச்சுட்டு அப்புறம்? இஷ்ட தெய்வத்தை கும்பிட்டுட்டு ஊதுபத்தி ஏத்தி வச்சுட்டு அப்புறம் தான் வேலைய ஆரம்பிக்கணும். அப்படி செஞ்சும் எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. பிரயோஜனம் இல்லையா? ஆமாங்க. அப்படின்னா ஒண்ணு பண்றியா? சொல்லுங்க. ஏதாவது ஒரு விலைக்கு எனக்கு லீஸ் கொடுத்துற. லீஸுக்கா? நல்லா டெவலப் பண்ணுவீங்க. உன்கிட்ட லீஸ் கொடுக்கணுமா? உன்னோட ஃபியூஸ புடிங்கிருவடா. ஜாக்கிரதையா இரு. நல்ல யோசனை சொன்னா ஃபியூஸ புடிங்கிடுவேங்கறான். நீங்க போங்க. பையனை என்கிட்ட கொடுத்துருங்க, நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ. பரவாயில்லைங்க. பெரிய பெரிய ஆளுக்கெல்லாம் ஜோசியை பார்த்திருக்கேன். என் ஜாதகமே மாறப்போகுது. ஐயா வணக்கம் ஐயா. தம்பிக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? 5 வருஷம் ஆயிடுச்சுங்க. என் தம்பி பொண்டாட்டிய ஜோசியர்கிட்ட ஏதாவது கூட்டு போய் காட்டினியா? அவளை எதுக்கே ஜோசிக்காரங்க கிட்ட எல்லாம் காட்டிக்கிட்டு? ஓஹோ, அப்ப ப்ராப்ளம் மொத்தமும் உன் பக்கம் தாங்கறியா? அவன் என்கிட்ட தான். காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் கேப்பே இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா ஒரு பிரயோஜனமும் இல்ல. நீங்க எதுக்கு சார் இவ்வளவு ஷாக்காரீங்க? பொழுது விடிஞ்சதுல இருந்து கேப் இல்லாமயா? ரெஸ்ட்ங்கிறதே இல்லையா? ஆஃப் கோர்ஸ் சண்டே கூட ரெஸ்ட் எடுக்கிறது இல்ல. உண்மையை தான் சொல்றியா? அவ்வளவு எனர்ஜியா? வாரத்துக்கு 7 நாள், மாசத்துக்கு 30 நாள், வருஷத்துக்கு 365 நாளும் தான். ஏயா நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? குழந்தை இல்லங்கிறதுக்காக உன் வைஃப் அப்படியா பண்ணு? எனக்கு குழந்தை இல்லைன்னு எந்த பக்கி பேச? அதுக்கு தானே இங்க வந்த. அடம் கொய்யாலே, நான் வந்தது வியாபாரம் சரியில்லைங்கிறதுக்காக, அவன் வந்தது புள்ள பொறுக்கலங்கிறதுக்காக. எனக்கு சொல்ல வேண்டியது அவனுக்கு சொல்றேன், அவனுக்கு சொல்ல வேண்டியது எனக்கு சொல்றேன். இதுக்கு நடுவுல என் பொண்டாட்டிய கேவலப்படுத்துற பிளடி பக்கோடாவாயா. அப்பாடா, அடிக்க அடி சரியா போச்சு. படுவாய் படுவாவி கமல கரெக்டான காது அடுத்துறாதுரா. ஏதேங்க ஐயாதுரா. எந்திரி எந்திரி எந்திரி. விட்டுறா. அப்பாடா, இப்ப வச்சு என்ன எழுப்பணும்னு தோணுச்சு. இது பண்ணாதுரா. யாருங்க உங்களை என்னையும் கட்டி போட்டது? நான் தாங்க. எதுக்கு? ஜோசிய சொல்லவா கட்டி போட்டு வச்சிருக்கேன்? பின்ன? எல்லாத்தையும் சுருட்டிட்டு போக தான் கட்டி வச்சிருக்கேன். சுருட்டிட்டு போகவா? ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் வேலை இருக்கு. இம்பார்ட்டன்டா? என்னடா பக்கத்துல படுத்துட்ட? இப்போ ஓகேவா? பாவி அவள ஒண்ணும் பண்ணாதடா. நான் இங்க வந்து 1 வாரம் ஆயிடுச்சு. அத்தை உன்னை பத்தி 100 தடவைக்கு மேல சொல்லி என்ன சொன்னா? உன்னால எந்த பிரயோஜனமும் இல்லையா மாமா? அதுக்கு இப்ப என்னடா பண்ண போற? சுருட்டிக்கிட்டு இருக்கேன். டேய், அது நான் கல்யாணத்துக்கு போட்டு விட்ட மோதிரம்டா. ஆனா அந்த கையை விட இது என் கைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஏய், காசெல்லாம் வீணா போகுது. டேய் டேய், காலையில தூக்குறா. ஐய அசிங்க பிடிச்சவனே. கீழ இருக்கடா, கீழ இருக்கடா. போலீஸ்கா. டேய் டேய், நீ என்ன பண்றது கூட பார்க்க முடியாம. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? டேய் காலடி. பேசிடா பேசிடா. வேஸ்ட் பிளேஸ் தானே. அடப்பா. இவ இருக்கிற இடத்துல தங்க மழை பொழியுன்னு சொன்னீங்களே, இதானா? அது என் ஜாதக பேப்பர் இல்ல. அப்போ? ஏதோ ஒரு பேங்க்ல வேலை செய்யற ஒரு கேஷியர் வீட்டுக்கு திருட போயிருந்தேன். அங்க அவன் ஜாதக பேப்பரை தவிர வேற எதுவுமே கிடைக்கல. அந்த ஜாதக பேப்பரை வச்சுக்கிட்டு எவன் கிடைப்பான்னு பாத்துக்கிட்டு இருந்தனா, இதோ இவன் கிடைச்சான். அதனாலதான் எனக்கு இது கிடைச்சது. நீ இவன் கூட இருந்தன்னு வச்சுக்கோ, இப்படியே வயசாயிடும். நீ 30+, அவன் 50+. நீ இந்த ஆள மைனஸ் பண்ணிட்டு உன் வீட்டுக்கு வரானே 20+. அவனை பிளஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, உன் லைஃப் ஹாப்பியா இருக்கும். நான் உன் கையால சோறு சாப்பிட்டேன்ல, அதனால இந்த லைசன்ஸ விட்டு போறேன். சென்டிமெண்ட். போயிட்டு வரேன். சாரி. அர்ஜுனா அர்ஜுனா டேய் அர்ஜுனா. ஷியா, எதுக்கு கத்துறீங்க? நான் கூப்பிடுறேன். அர்ஜுனா. நான் இங்க கரடியா கத்தும் போது உன் காதல விழல. அதுவே அர்ஜுனா அப்படின்னு கூப்பிட்ட உடனே சரிட்டு வந்து நிக்கிறியா? உங்க 2 பேரையும் இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது யாருன்னு சொல்லுங்க. வேற வேண்டாம். இங்க உட்காந்து தின்னானே அந்த பையனாட்டா. நான் அப்பவே உங்ககிட்ட சொன்னல மாமா, என்ன சொன்ன? பின்னாடி ப்ராப்ளம் வரும், ஜாக்கிரதையா இருங்கன்னு. அப்படியா சொன்ன? நான் தான் கேட்க போட்டேனா? எழுதுறா எழுதுறா எழுதுறா. அந்த ப்ராப்ளம் கூட வரும் போதும், இந்த ப்ராப்ளம் போவே போகுது போல இருக்க. இப்ப எதுக்கு இவ்வளவு அர்ஜென்ட்டா என்ன வர சொன்னீங்க? நீ யூத்துடா. ஆஹா. உன் ஸ்ட்ரென்த் என்னன்னு உனக்கு தெரியாதுடா. இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் அவர் வேஸ்ட். உன் வீட்டுக்கு வரானே 20+. அவனை பிளஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, உன் லைஃப் ஹாப்பியா இருக்கும். சீக்கிரமா ஓபன் பண்ணு.
சரி ஏய் சீக்கிரம் செஞ்சு முட்டிட்டா. ஐயோ ராங்கா திருப்பிட்டு இருக்கடா. இந்த பக்கம் திருப்பு. ஐயா, ஆ, ஐயா, ஆ, ஐயா. அப்படிதான் அப்படிதான். இந்த பக்கம்டா. அப்படிதான். அப்பா நீ வேற என்னவா? நீ திறந்தது கூட இதத்தானா? ஆமா. ஓ, அது சரி. நீ தொற அப்படின்னு சொன்னியே, அது இதத்தானா? இது தாங்க சொன்னேன். நீங்க ஏங்க அப்படி பாக்குறீங்க? இங்க என்ன நடந்துருச்சு? எதுவும் நடக்கல. ஷார்ப்பா இருக்க ஐயா. எதுக்கு அவன் காரி துப்பிட்டு போறான்? அவன் புரிஞ்சதுனால துப்புறான். நீ எல்லாம் உனக்கு இது புரிஞ்சிருச்சா? ரொம்ப முக்கியம். இவர் படிச்சுதான் இங்க நாடு உருப்பிட போகுது. இன்னைக்கு பேப்பர் யாது? டேய், ஸ்ட்ரைக் ஒட்டி போடுற. ஐயா ஆ. நீங்க பெரிய ஜோசியர் தானே? ஆமா. ஜாதகம் மட்டும் தானா இல்ல கைரேகையும் பாப்பீங்களா? கைரேகை என்னடா? உன் தலையெழுத்தையே சொல்லிடுவேன். அப்படின்னா என் தலையெழுத்து எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. இன்னையில இருந்து சரியா 5 வருஷம் ஆனதும் ஆ, தெருநாய் மாதிரி லோலோன்னு சுத்துவடா. அதுக்கப்புறம் அதுவே உனக்கு பழகி போயிடுங்க. சீ, காலங்கார்த்தால இந்த தர்தர முகத்தை அணுசக்தி முடிச்சேன். ஒப்பந்தம் மேற்கொள்ள ஜார்ஜ் புஷ் 20ஆம் தேதி இந்தியா வருகிறார். ஜார்ஜ் புஷ்ஷா? அவன் யாரா? யோ, ஜார்ஜ் புஷ்யா அமெரிக்காவோட பிரசிடென்ட். அவரே உனக்கு தெரியல, நீ எல்லாம் ஒரு ஜோசியன். ப்பு. சச்சின் டெண்டுல்கர் கேப்டனா இருக்க மறுப்பு தெரிவித்துள்ளார். சச்சின் டெண்டுல்கர். அவன் யாரா? இந்தியாவுல இருந்துகிட்டு சச்சின் டெண்டுல்கரை தெரியாதுன்னு சொல்றியா? 37 செஞ்சுரி அடிச்சு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிருக்காருயா. அவரை கூட தெரியல, நீ எல்லாம் ஒரு ஜோசியம். வெக்கமா இல்ல உனக்கு? து, து. ஓகே. உனக்கு இந்த காதர் கான தெரியுமா? காதர் கானா? அவன் யாரு? காதர் கானே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கியா நீ? அவனை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லையா? அவன் தான்டா இன்னைக்கு இருக்கிறதுலயே யூத். நிஜமாவா? ராஜேஸ்வரி. அவன் பொண்டாட்டிய காதர் காண வச்சிருக்கிறது இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிற உங்களுக்கு எப்படி தெரியும்? ஓ பொண்டாட்டி வச்சிருக்கிற ஹரி தான் அவனை பத்தி சொன்னான். சுந்தரி. ஐயோ. எவன் பொண்டாட்டியை எவன் வச்சிருக்கான்னு சொல்றது ரொம்ப நல்லா இருக்கு. Thank you. ஆனா உன் பொண்டாட்டி விஷயம் என்ன? என் பொண்டாட்டியா? என் பொண்டாட்டிக்கு என்னடா? நெருப்பு. அந்த நெருப்பு அணைக்கு அர்ஜுன் சந்திரமுக சினிமாவை கூட்டு போயிட்டான் தெரியுமா? என்னது? என் பொண்டாட்டி? ஏய். என் பொண்டாட்டிவா? ஏய். அட பாவி. ஏண்டி இங்கதான் இருக்கியா? உள்ள வாடி. வாடி உள்ள. என்னடி அந்த திருட்டு பைய 50+ மைனஸ் பண்ணி 20+ வச்சுக்கோன்னு சொன்னா நீ இன்னொரு வச்சுக்குவியா? என்னடி லுக்கு? என்ன லுக்கு? நீ அந்த அர்ஜுனோட சந்திரமுகி சினிமாவுக்கு போறியா இல்லையா? ஐயோ, என்ன சொன்ன? ஒன்னில்ல செல்லம். நீயும் அர்ஜுனும் சந்திரமுகி சினிமாவுக்கு போனதா டீ கடையில உட்காந்து கதையா சொல்றானுங்க. நீ எனக்கும் அர்ஜுனுக்கும் தப்பான உறவு இருக்குன்னு சொன்னா ஊஞ்சல் முன்னாடி வந்துரும், ஜாக்கிரதை. கொண்டு வந்துடாத. அவனை என் தம்பி மாதிரி பாக்குறேன். அவனும் என் அக்கா மாதிரி தான் நினைக்கிறான். இத கூட புரிஞ்சுக்க முடியாத நீ எல்லாம் ஒரு மனுஷன். ஒன்ன எங்க இவரு? இங்கடா தங்கம். ஓ, என் பின்னாடிதான் இருக்கியா? ஜானு, நான் என்னைக்கும் உன் பின்னாடிதான். முன்னாடி இருந்ததுனாலதான் சில உதவிங்க சொன்னது கண்மூடித்தனமா நம்ப ஆரம்பிச்சுட்டேன். இனி நீ சினிமாக்கு போனேன்னு எவனா சொன்னாலும் சரி, பீச்சுக்கு போனேன்னு எவனா சொன்னாலும் சரி, நான் நம்ப மாட்டேன். அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.